அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல தேவையான அளவு வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். நான் ஒரு வாழைப்பூல இருந்து பாதி அளவு எடுத்திருக்கேன். வாழைப்பூல மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய நரம்பு பகுதியையும் அடிப்பகுதியில பார்த்தீங்கன்னா இலை மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் எடுத்துட்டு வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் தூள். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல இதை நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க அந்த ஈரப்பதமே போதும், தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இந்த மாதிரி வாழைப்பூவோட மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலாவோட கலந்து வச்சுருக்க வாழைப்பூவை ஒன்றொன்னா பிரித்து சேர்த்துக்கலாம். பிரித்து சேர்க்காம மொத்தமாக சேர்த்துட்டோன்னா பக்கோடா மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனால் ஒன்றொன்னா பிரித்து சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை எண்ணெயில் போட்ட உடனே கிளறி விடாமல் ஒரு 20 செகண்ட் இருக்கட்டும், அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. போட்ட உடனே கிளறணுன்னா இந்த வாழைப்பூவும் அதில் சேர்த்துருக்க மசாலாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சலசலப்பெல்லாம் அடங்கி வாழைப்பூ சில்லி நல்ல மொறுமொறுப்பாகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான வாழைப்பூ சில்லி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.